ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஷேடோ ஃபைட்டர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணியிருக்கோம். இதோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக கொஞ்சம் விளையாடிலாம் பார்த்தேன். சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது இந்த கேமு. பட் ஆனால் வந்து அதோட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து டுட்டோரியல் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, நான் விளாட்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, பெரிய அளவுக்குன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுதான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வருது. சரி, வந்தோடனே அல்ல, அது ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் விளையாடினால இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயமே சேம். இங்கே வந்து ஒரு ஷீல்டு, அதாவது ஹெட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணால் இதுதான் நம்மளுடைய ஆட்ட நாயர்கள், அதாவது என்ன சொல்கிறது, நம்முடைய சோல்ஜர்ஸ், ஃபைட்டர்ஸ், ஷேடோ ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவரும் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிது. இவர் கொஞ்சம் விளாண்டதுக்கப்புறம் இவர் புதுசாக வந்து ஆட் ஆனார். சேம் இவர் சேம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்குது, ஒரு இது இருக்குது, நிறைய விதமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. சேம் இதுதான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஃபைட்டுக்கு போயிடலாம். வேறு எந்த ஒரு புதுசாக வந்து எந்த ஒரு இது நம்ம தேவையில்லை, நேராக ஃபைட் போயிடலாம். இப்போ இவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இவரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவரை பற்றி பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக நீங்கள் சேம் இதுக்குள்ளே போய் இவரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவர் டீட்டெயில்ஸ் போயிட்டு சேம் ஹவு டு ப்ளே போயிட்டு, அதாவது ட்ரைனிங் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி அப்படின்ற ஒரு பிளேயரை யாராவது செட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவர் சும்மா டம்மியாக தான் நிற்பாப்பில். இவரை வச்சு நம்ம வந்து செம்மையாக இருக்கார் பாருங்கள். இவரை வச்சு நம்ம அப்படியே அட்டாக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவருடைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து அட்டாக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி என்னென்ன இருக்குது, கிக் அடிக்கிறாப்புல, அப்புறம் ஓ பாருங்க, அவர்கிட்ட போய் ரொம்ப நேரம் அடிச்சிருந்தா அவர் நம்ம அட்டாக் பண்ணுறாரு. வெடிக்க போகிறார். ஐயோ வெடிச்சார். விட்டு அது வெடிக்கிற போகிறது பாருங்க. சரிதா, கொஞ்ச நேரத்தில் அவரே வெடிப்பேற போகுது நல்லா. ஓகே, அது அவரோடது. இதான் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே போயிட்டு மூமெண்ட்லாம் எல்லாமே ஏரோ, அப்புறம் எப்படி இது பண்ணுறது, ஜம்ப்பு, அப்புறம் டவுனு, அப்புறம் இது பண்ணுறது பேக்வேர்டு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் ரோலு, பேக் ரோலு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விளாட உங்களுக்கே புரியும். மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் இல்லை. அந்த எல்லுன்றது மட்டும் நம்மளுக்கு வந்து பவர், ஒரு எக்ஸ்ட்ரா பவர். இப்போ நம்ம ஒரு அடிச்சிட்டே இருக்கோம்னா அந்த எள்ளு வந்து ப்ளூவாக மாறும் பாருங்களேன். மாறிச்சா. இப்போ நம்ம பின்னாடி போயிடலாம். இப்போ போயிட்டு அந்த எல்லையை அமுக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி நம்ம அமிச்சா நமக்கு பவர் அடிக்குது. ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிறனால நம்மளை வந்து ஒரு ஈஸியாக நெருப்பால் நம்மளை அட்டாக் பண்ணுறாரு. சரி, இதுதான் இதோடைய டுட்டோரியல். நீங்கள் வேணுன்னா போய் உள்ளே போயிட்டு இது பண்ணிக்கலாம், அப்படியே வெளியே வந்துடலாம். இது வந்து இவருடைய இது. இப்போ இவரை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணலாம். உள்ளே போகலாம். சிம்பிள். உள்ளே போயிட்டு இப்போ நமக்கு இவர் கூட தான் ஃபைட்டு. இவர் 6th ஸ்டேஜில் இருக்கார், நம்மளும் வந்து 6th ரேங்கில் இருக்கோம். அந்த மாதிரி உள்ள லெவல் கிட்ட தான் மேட்ச் கொடுக்குறாங்க. அதனால் If you had seen the things I have seen. Oh. It is. அவ்வளோதான்.
காலி முடிஞ்சது. பார்த்தீங்களா, பரவாயில்ல வந்து உட்காந்துருக்கு. Servant of shadows greets you. ஏய் போடு. ஐயோ ஐயோ கஷ்டங்க. வர்றா. ஓ வளர்க்குறாங்க. அம்மா விடுவோமா? வா வர வர வர. அது யார்கிட்ட? I had a student கேலி just like you. சமக. He didn't end too well. ஓல்டு மேன் பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஃபைட் பண்ணுறாரு. சேம் சிம்பிள். இதுதான் இவருடைய ஒரு ஃபைட்டிங் மெத்தட். அதெல்லாம் வந்து இருக்குது. சேம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபைட்டுக்கான கிளைம் கிடைக்கும்ல, அதெல்லாம் கிடைக்கும். காயின் பாருங்கள், அந்த கிளைம் கிடைக்குது. அதை கிளிக் பண்ணால் என்ன கிடைக்குது? இங்கே ஒன்று ஓப்பன் ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் அவங்களுடைய ஒரு பவர் எல்லாமே நமக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சேம் இது நம்மளுக்கு எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துட வேண்டியதான். சிம்பிள். இதுதான் வந்து இதோட இது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் விளையாடி பார்க்கலாம். ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்களாம் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். இப்போ இந்த பிளேயர் இருக்காங்க, இந்த பிளேயரை வந்து நம்ம வந்து நல்லா தான் ஃபைட் பண்ணுறாரு. சேம் அதே கான்செப்ட் தாங்க. எல்லாருமே நீங்கள் யாரை வேணாலும் கிளிக் பண்ணி இங்கே வந்து செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. நீங்கள் அவங்கள வச்சு ஃபைட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு நான் வந்து இந்த ஓல்டு மேன் தான் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து செட் ஆகுறாப்புல, அதனால் நான் அவரை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இவரை வந்து இவரோட டீட்டெயிலில் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது அவுட்டில். இதில் வந்து பவரு என்னென்ன பவர் வருதுன்றதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றா வரும். அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஸ்வாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேணுன்னா வந்து நம்ம ஒன்றுனா ஜெயிக்க வரும். இந்த இப்போ நம்ம இந்த காக்கா மாதிரி ஒன்று வந்து உட்காந்து பார்த்திங்களா, அது கான்செப்ட் தான். சேம் இப்படி அதில் எல்லாமே ஒரு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இவர் ஏற்கனவே வந்து 6th ரேங்கில் இருக்கார். இப்போ இந்த மேலே இருக்கிற பார்த்திங்களா, அந்த மேலே இருக்கிற அந்த இந்த இந்த இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கோ இல்லை விஷயங்கள் இது பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த காயின்ஸ் தான், இந்த இது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இவரை பார்த்தோம், இவர் வந்து எப்படி பண்ணுறாரு, எப்படி ஃபைட் பண்ணுறாருன்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்னொருத்தர் இருக்கார்ல, அவரையும் சும்மா டெஸ்ட் பண்ணுவோம். அவரையும் நம்ம வந்து எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி ஒருத்தரையும் பார்க்கலாம், 3 பேரை பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இதாங்க, இதுதான் ஷேடோ ஃபைட்டர். இதுக்கப்புறம் இதில் நிறைய இருக்கு. ஆனால் அதான் சொன்னேன், ஸ்டோரின்றது இதை நீங்கள் நல்லா விளையாடினதுக்கப்புறம் ஸ்டோரிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இவர் தான், இதுதான் வந்து இது வந்து ஸ்டீமில் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த கேம் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டோம், அடுத்தவரை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.